உடல்ல நரம்புகள் வலிமையாக என்ன டாக்டர் பண்ணலாம்? இது நெறைய பேருக்கு இருக்கிற கேள்வி தானே! சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் அருளால நிறைய மருந்துகள், நரம்பு சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனையாக இருந்தாலும், எத்தனை வருட பிரச்சனையாக இருந்தாலும், அதற்கு தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயமாக நிறைய மருந்து நரம்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னா, என்ன சிம்ப்டம்ஸ் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்க்கலாம். எதனால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருதுன்னு இது எல்லாமே நரம்பு சம்பந்தப்பட்டது தானே. ஆனா இப்போ இது எல்லாமே யங் ஏஜ்ல வருது. அப்போ நரம்புகளே நம்ம எப்படிங்க வலிமையாக வச்சுக்கலாம்? நெறைய பேருக்கு கண்கள்ல நரம்பு பாதிப்பு ஏற்படுது இல்லைங்களா? அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் இந்த நரம்புகளை வலிமைப்படுத்த எந்த மாதிரியான உணவுகள் உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த தைலத்தை ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். எந்தெந்த பிரச்சனைக்கு யூஸ் பண்ணலாம்? நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கைகள்ல நடுக்கம், கழுத்து, இடுப்பு பகுதியில எனக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்கு, கால்ல வெரிகோஸ் வெயின் இருக்கு, குதிகால் வலி இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு டெய்லியுமே இதை அப்ளை பண்ணிட்டு வெந்நீர்ல நீங்க குளிச்சுட்டு வரலாங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். உடல்ல நரம்புகள் வலிமையாக என்ன டாக்டர் பண்ணலாம்? இது நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி தானே. சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் அருளால நிறைய மருந்துகள், நரம்பு சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனையாக இருந்தாலும், எத்தனை வருட பிரச்சனையாக இருந்தாலும், அதற்கு தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயமாக நிறைய மருந்துகள் இருக்கு. அது ஒவ்வொருத்தரும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. இப்போ நரம்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னா, என்ன சிம்ப்டம்ஸ் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்க்கலாம். எதனால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவா நம்ம பிரெயின்ல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட், மூளையும் நம்மளுடைய தண்டுவடமும் சேர்ந்தது. இதுதான் வந்து பிரதானமாக இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தோட ஒரு தலைமை அப்படின்னு சொல்லலாம். இதுல இருந்து தான் நர்வ்ஸ் எல்லாமே நமக்கு வந்து உடல் முழுவதும் சப்ளை ஆகுது. நம்ம கண் சிமிட்டுறதுல இருந்து, பேசுறதுல இருந்து, உடலோட ஒவ்வொரு இயக்கமுமே நமக்கு நர்வ்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ரத்த ஓட்டத்தை பத்தி பேசுறோம், தசைகளை பத்தி பேசுறோம், எலும்புகளை பத்தி பேசுறோம். இந்த நரம்புகள் என்னங்க உடம்புல பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒரு சென்சேஷன் இருக்குது இல்லைங்களா? நம்ம பார்க்குறது, ஸ்மெல் பண்ணுறோம், பேசுகிறோம், டேஸ்ட்டு, ஸோ டச்சு, டெம்பரேச்சர், இது எல்லாமே நமக்கு நரம்புனால தான் வரக்கூடியது. நரம்புகள் ஏதாவது பாதிப்புன்னு வச்சுக்கோங்களேன், உடலில் நிறைய விஷயங்கள் நம்ம இழந்துருவோன்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ், லம்பார் ஸ்பான்லோசிஸ்லாம் வந்துச்சுன்னா டிஸ்க் பல்ஜ் ஆகி நர்வ் கம்ப்ரெஷன் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு வலி அவ்வளோ பெயின் இருக்குங்க, எப்போ பாரு கை கால் மறுத்து போன மாதிரியே இருக்குது, எனக்கு வந்து சென்சேஷனே தெரியல, திடீர்னு மறுத்து போச்சு, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போது ஒரு சென்சேஷன், ஒரு உணர்வு உங்களுக்கு இப்போ ஏதாவது சர்ஜரி பண்ணனாலும் நமக்கு என்ன பண்ணுறோம், அனஸ்தீஷியா, லோக்கல் அனஸ்தீஷியா கொடுக்குறாங்க இல்லையா? அப்போது அந்த சென்சேஷன் இருக்கக்கூடாது இல்லைங்களா? அப்போ சென்சேஷன் இல்லைன்னா நரம்பு பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். அப்போது சுகர் அதிகமாக, நம்ம பிளட் சுகர் லெவல் அதிகமாகி நரம்புகள் பாதிப்பு ஏற்படும் போது உங்களுக்கு என்ன ஆகுது? கால்களில் மறுத்து போகிற உணர்வு, காலில் வந்து எனக்கு செப்பல் இருக்கான்னு தெரியல, எனக்கு நடக்கும்போதே ப்ராப்ளம் இருக்குது, பஞ்சு மேலே நடக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நரம்புகள் வலிமை இழக்கும் போது வர்றது தாங்க. இந்த நரம்புகளை வலிமையாக்குவதற்கு நம்ம என்னென்ன செய்யலாம்? ஒரு 50, 60 வயதிற்கு மேலே வரக்கூடிய விஷயம். அல்சீமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மறதி விஷயமா இருக்கட்டும், பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு நடுக்குவாதமாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு ரீசன்னால, ஸோ ஹை பிளட் ப்ரெஷரோ இல்லை பிரெயினில் ஏதாவது டேமேஜ் இருந்து இந்த கண்டிஷனால் வரக்கூடிய பேரலிசிஸ், இது எல்லாமே நரம்பு சம்மந்தப்பட்டது தானே. ஆனால் இப்போது இது எல்லாமே யங் ஏஜில் வருது. அப்போது நரம்புகளே நம்ம எப்படிங்க வலிமையாக வச்சுக்கலாம்? நிறைய பேருக்கு கண்களில் நரம்பு பாதிப்பு ஏற்படுது இல்லைங்களா? அப்போது ஒட்டுமொத்தமாக நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் இந்த நரம்புகளை வலிமைப்படுத்த எந்த மாதிரியான உணவுகள் உங்களுக்கு சிறந்தது? கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தவறாமல் கீரை வகைகளை சாப்பிட்டுக்கோங்க. இதில் முக்கியமாக இந்த கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது முடக்கருத்தான் ரொம்ப முக்கியம். முடக்கருத்தான்னா இந்த வாத நோய்களுக்கும் மூட்டு வலிக்கும் தானேங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நரம்புகளை வலிமைப்படுத்தவும் உங்களுக்கு முடக்கருத்தான் ரொம்ப சிறந்தது. இது வாரம் 2, 3 முறையாவது நீங்கள் பயன்படுத்துங்க. அதனால தான் இந்த வாதம் சம்பந்தப்பட்ட, நரம்பு
சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு செய்யக்கூடிய தைல வகைகளில் முடக்கத்தான் கீரையை ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக சேர்த்து அதை நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம கிளினிக்லையும் ஸ்பெஷலாக ஒரு தைலம் இருக்குங்க. இந்த தைலம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் முடக்கத்தான் ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது. இதனோட எருக்கு இலைகள் சேர்க்குறோம். சடாமஞ்சள், கோஷ்டம் இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியது தான். நீங்கள் வீட்டில் முடக்கத்தான் தைலம் எப்படி செய்யலான்னா ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. மூட்டு வலியோ இல்லை நரம்பு சம்மந்தப்பட்ட வலியோ இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு முடக்கத்தான் இலைகள் அதனுடைய தண்டு பகுதியெலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி அது ஒரு 100 கிராம் இருந்தாலே போதும். முடக்கத்தான் இலைகளும் அதோட தண்டு எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அம்மியிலையோ இல்லை மிக்சியில் கூட அரைச்சி 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிரண்டை இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பிரண்டையை எடுத்து அரைக்க வேண்டாம், நல்லா தட்டிக்கோங்க. ஸோ 1-2 தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பிரண்டையும் மூட்டுகளுக்கும் நரம்புகளுக்கும் அவ்வளவு நல்லது. இது ரெண்டுமே உணவாகவும் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் இந்த முடக்கத்தான் கீரைகளை துவையலாகவோ சூப் மாதிரியோ இல்லை இட்லி தோசையோடு சேர்த்தும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். பிரண்டையும் அதே மாதிரி தாங்க, சூப் மாதிரி நீங்கள் குடிக்கலாம், இல்லை நம்ம பொடியாக செய்து சாப்பிட்டுக்கலாம், சூப் மாதிரி குடிக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த துவையலாக எல்லாமே சாப்பிடும்போதும் உடலுக்கும் நமக்கு நரம்புகளுக்கும் முக்கியமானது. இந்த தைலம் செய்யும்போதும் இது ரெண்டும் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக வெற்றிலை. ஸோ வெற்றிலை அப்படின்னு சொல்லும்பொழுது நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது. அதனால தான் இந்த தாம்பூலம் தரிக்கிறதுலாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவ்வளோ நன்மை வாய்ந்ததுங்க. ஸோ வெற்றிலையும் அரைச்சி ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி ஒரு 50 கிராம், மிளகு ஒரு 20 கிராம் எடுத்துக்கணும். ஸோ மிளகு அப்படின்னு சொல்லும்போது அந்த கார்ப்பு தன்மை நமக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய இரத்தக்கட்டாக இருக்கட்டும், நரம்புகள் தொடர்பான பிரச்சனை, டிஸ்க் பல்ஜ் இது எல்லாமே சரி செய்யக்கூடியது. ஸோ இத்தனை மூலிகையும் ஒன்றாக சேர்த்து நம்ம நல்லெண்ணெய் எவ்வளோங்க எடுக்கலாம், ஒரு 400 ml தேவைப்படும். அந்த அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து போட்டு நல்லா காய்ச்சுங்க. ஸோ நல்லா காய்ச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தைலத்தில் அந்த சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் சூடு இருக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்ல பூங்கற்புரம் இதில் அந்த சூடோடு இருக்கும்போதே கலந்து மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த தைலத்தை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். எந்தெந்த பிரச்சனைக்கு யூஸ் பண்ணலாம், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கைகளில் நடுக்கம், கழுத்து இடுப்பு பகுதியில் எனக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்குது, காலில் வெரிகோஸ் வெயின் இருக்குது, குதிகால் வலி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு டெய்லியுமே இதை அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீரில் நீங்கள் குளிச்சுட்டு வரலாங்க. நரம்புகள் உங்களுக்கு பலப்படும். மூட்டு சம்மந்தப்பட்ட வலிகளுக்கும் இது சிறந்தது. அடுத்த உணவு அப்படின்னு பார்க்கும்போது கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொன்னேன். ஸோ முடக்கத்தான் கீரை ரொம்ப முக்கியம், தவறாமல் அந்த முடக்கத்தான் கீரை சாப்பிட்டுக்கோங்க. பிரண்டை ரொம்ப முக்கியமானது. உணவில் இஞ்சி, பூண்டு இது எல்லாமே முக்கியங்க. அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கோங்க. சித்த மருத்துவத்தில் ஓரிதழ் தாமரை சூரணம் இந்த மெடிசன் வாங்கி வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த மெடிசன் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நரம்புகளை வலிமை சேர்க்கக்கூடியது. கை கால் நடுக்கம் இருக்குது, மறதி பிரச்சனை இருக்குது, ஒரு சில ஆண்களுக்கு நரம்பு தளர்வு ஏற்பட்டு எரெக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சிறந்ததாக இந்த சூரணம் நீங்கள் பயன்படுத்தலாம். ஓரிதழ் தாமரை சூரணம். இதை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. காலை இரவு 2 வேளையும் பாலில் கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள், சுகர்னால் எனக்கு டயபிட்டிஸ் பேஷண்ட்டுங்க ரொம்ப வருஷமாக இந்த நரம்பு பிரச்சனை இருக்குன்னாலும் அவர்களும் இதை பயன்படுத்தலாம். அப்போ நரம்புகள் வலிமையாக இருக்க சின்ன சின்ன சித்த மருத்துவ குறிப்புகளை இந்த பதிவில் பார்த்தோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.